அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நோம்பு கஞ்சி. அதுக்கு 1/4 கிலோ ஆட்டெலும்பு எடுத்துக்கிறோம். நம்ம எதில் நோம்பு கஞ்சி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி இந்த கழுவி வச்ச எலும்பை அது கூட சேர்த்துக்கிடுவோம். அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ இன்னும் ஒரு பாத்திரத்தில் நான் காட்டுறல இந்த அளவு பச்சரிசி தான் நம்ம நோம்பு கஞ்சிக்கு சேர்க்கணும். 1 டம்ளர் பச்சரிசினா நம்ம இப்போ நான் காட்டுறல 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறணும். 1.5 டம்ளர் அரிசினா 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு. இப்போது இந்த அரிசி கூட நான் காட்டுற இந்த அளவு ஒரு கையில் நான் காட்டுறல இந்த அளவு வெந்தயத்தை சேர்த்து இது ரெண்டையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போது நம்ம கறி எலும்பு வேக போட்டோம்ல அது கூட இப்போ நம்ம இதை சேர்த்துக்கிற போகிறோம். இப்போது இது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ரம்பலை இது கூட சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக கல் உப்பு நம்ம அந்த அரிசி கறி கூடையே சேர்த்துருவோம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு கிண்டி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பொங்கி வரும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 1 டம்ளர் பச்சரிசினா 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இதையுமே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ எந்த பாத்திரத்தில் வேக போட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இதையுமே ஹை ஃப்ளேமில் வச்சு பொங்கி வரும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றி இதையுமே வேக போட்டுருவோம். அடிக்கடி கிண்டி விட்டுக்குருவோம். இதுக்கு தேவையான காய்கறியை நம்ம இப்போ எடுத்துக்கிற போகிறோம். 2 தக்காளி, பெரிய வெங்காயம் 1, கோசியலை ஒரு 2-3, 2 பச்சை மிளகாய், பீன்ஸ் 3, பாதி கேரட் எடுத்திருக்கேன். மல்லி 1 கைப்பிடி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போது பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம அந்த அரிசி கூட சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ இந்த காய்கறியுமே நம்ம பருப்பு சேர்த்துட்டோம்னா இதுக்கு பிறகு அந்த அரிசி கூட சேர்த்துக்கிறோம். ஒவ்வொன்றையும் சேர்த்ததுக்கப்புறம் கிண்டுறது தான் முக்கியம். கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 4 துண்டு கருவேப்பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி அந்த கஞ்சி கூட சேர்த்துக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள் கரைச்சி எடுத்து இப்போ அந்த கஞ்சி கூட சேர்த்துற போகிறோம். நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். கண்டிப்பாக டேஸ்ட்டு பார்த்து கல் உப்பு சேர்க்கணும். ஏன்னா நம்ம இது உப்பு போட உப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்து தான் நம்ம சேர்க்கணும். இப்போது அது நல்லா வேகட்டும். இப்போ 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி கட்டிப்பால் தண்ணிப்பால்னு 2 விதமாக எடுத்து வச்சுக்கிடுவோம். தண்ணிப்பாலை நம்ம அந்த கஞ்சி கூட சேர்த்துற போகிறோம். இப்போ இந்த பொரிகடலையே நான் காட்டுற இந்த அளவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொடி பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி கஞ்சி கூட சேர்த்துக்கிற போகிறோம். இப்போது 2 கொத்து முருங்கைக்கீரை அதை தனித்தனி இலையாக எடுத்து சுத்தம் பண்ணி கழுவிட்டு அந்த கஞ்சி கூட இப்போ நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். அரைச்சி வச்ச பொரிகடலையும் கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்து மல்லியை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். நோம்பு கஞ்சி செய்ய தெரியலேன்னு கவலைப்பட வேணாம். நான் சொன்ன இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.